எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன், நீங்கள் சொன்னது என்ன? ஆளும் கட்சியோடு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ளை மேலே தலை மேலே சத்தியம் அடிச்சு சொல்கிறேன், நீங்கள் சொன்னது என்ன? திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்கள் லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன், நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணும் வாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்ன நான் வாங்கினா என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா, நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருகிறது, பொய்ச்சாளர்லேருந்து என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். ஏங்க 5 வருஷம் நீங்கள் சட்டமன்ற நிகழ்வில் பார்த்தீங்களா, எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம். எங்களுடைய பிரச்சாரம் என்ன, என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பார்த்தீங்களா? ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்வோம்? அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்கல, வேறு எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில் சொல்லுகின்ற வார்த்தை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம்.